ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த கிளாஸில் சர்க்கிள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸ் எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கிறேன். உங்களுக்கிட்ட இருக்க ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி சர்க்கிள் வரைஞ்சிக்கோங்க. முதல்ல ஒரு சின்ன சைஸ்லேயே வரைஞ்சிட்டு பழகுங்க. தென் ஒரு சர்க்கிள் வரைஞ்சிட்டு நடுவில் ஒரு சின்ன சர்க்கிள் வரைஞ்சிக்கோங்க. இப்போ இதில் 2 டைப் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு டைப் சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள். அதுக்கு இன்னர் சர்க்கிள்லேருந்து த்ரெட்டை பேக் ஸ்டிச் கொடுத்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அவுட்டர் சர்க்கிளில் ஒரு ஸ்டிச் கொடுத்து பின்னாடி இழுத்துட்டு போங்க. ஸோ அங்கே லாக் ஆகும். அங்கே அகெயின் ஒரு ஸ்மால் ஸ்டிச் போட்டுட்டு அகெயின் செகண்ட் சர்க்கிள், அதாவது அவுட்டர் சர்க்கிளுக்கு இழுத்துட்டு வந்து அகெயின் இன்னர் சர்க்கிளில் போய் டைட் பண்ணிவிட்டு ஸ்மால் ஸ்டிச். இந்த மாதிரி நீங்கள் கண்டினியூ பண்ணிட்டே போகணும். நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸை தான் வந்து இதில் யூஸ் பண்ணுறோம். பட் உங்களோட ஒர்க் என்னென்னா இந்த 2 சர்க்கிளையும் டிஸ்டன்ஸை ஈக்குவலாக மெயின்டைன் பண்ணி கொண்டு போகணும். அதாவது இன்னர் சர்க்கிளில் உள்ள ஏரியா பார்த்திங்கன்னா உங்களுக்கு குறைவாக இருக்கும். அதே இது அவுட்டர் சர்க்கிளில் வந்து உங்களுக்கு ஏரியா வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் இந்த 2ஐயும் வந்து நீங்கள் ஈக்குவல் பண்ணி ஸ்டிச்சஸ் எடுத்துகிட்டு போகணும். அதுதான் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸு. ஸோ அப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த ஸ்டிச்சஸ் வந்து டிசைனில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து அதே சமயம் இந்த நீடலையும் த்ரெட்டையும் நம்ம எல்லா டைரெக்ஷன்லேயும் அப்படியே அந்த டிஸ்டன்ஸை ஈக்குவல் பண்ணுறதுக்காக நம்ம நல்லா மெயின்டைன் பண்ணி அப்படியே இழுத்துட்டு வருவோம். ஸோ நல்ல ப்ராக்டிஸ் கிடைக்கும். ஆரம்பத்தில் வந்து இந்த சர்க்கிள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சை வந்து ஸ்டிச் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்கும். பட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்மால் சர்க்கிளாக யூஸ் பண்ணி இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு கொஞ்சம் நல்லா வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் இது கொஞ்சம் பெரிய சர்க்கிள், அதாவது ஏரியா கொஞ்சம் அதிகமாக இருந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் கிடைக்கும். இது வந்து 1 டைப் ஆஃப் சர்க்கிள் ஸ்டிச்சு, பட்டன் ஹோல் ஸ்டிச். இப்போ பாருங்கள், நான் அதே இதை வந்து 2வது டைப்லேயும் நான் உங்களுக்கு காட்டிடுறேன். செகண்ட் டைப் சர்க்கிள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கும் நான் வந்து அதே மாதிரி ஒரு அவுட்டர் சர்க்கிள் அண்ட் இன்னர் சர்க்கிள் வரைஞ்சிருக்கேன். இந்த முறை வந்து நம்ம அவுட்டர் சர்க்கிள்லேருந்து த்ரெட்டை வந்து பேக் ஸ்டிச் கொடுத்து எடுத்துக்கணும். இதுதான் டிஃப்ரென்ஸு. அதுக்கப்புறம் நம்ம இன்னர் சர்க்கிளுக்கு எடுத்துகிட்டு போய் அப்படியே இழுத்து இங்கே லாக் பண்ணி லாக் ஸ்டிச் கொடுத்து இங்கே பாருங்கள் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு அகெயின் த்ரெட்டை இன்னர் சர்க்கிளுக்கு இழுத்துட்டு போய் ஸ்டிச் கொடுத்து பின்னாடி இழுத்து லாக் பண்ணி அதுக்கப்புறம் சைடில் கொஞ்சம் கேப்பில் திரும்ப ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். இவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இன்னர் சர்க்கிளையும் அவுட்டர் சர்க்கிளையும் உள்ள ஏரியாவை நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணி கொண்டு போகணும். இப்போ நான் சொல்கிறத விட நீங்கள் வீடியோவை நல்லா கிளியராக நோட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டிச்சஸை நான் எடுத்துகிட்டு போகிறேங்கிறது நல்லா புரியும். நம்மளோட வேலையே வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு பட்டன் ஹோல் ஸ்டிச்சு நல்லா தெரியும். பட் இந்த சர்க்கிளில் நம்ம ஏரியாவை எந்த மாதிரி கவர் பண்ணி நம்ம ஸ்டிச்சஸை வந்து மெயின்டைன் பண்ணி கொண்டு போகிறோங்கிறது தான் நம்மளோட ப்ராக்டிஸ் பண்ணுறது இருக்குது. இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா வரும். நம்மளுக்கு அடுத்த டிசைனில் அப்ளை பண்ணும்போது சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸ் வந்து ப்ளவுஸில் ரொம்ப யூஸ் பண்ணுவோம். அது எஸ்பெஷலி சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிச்சஸ் டிசைன் மேக் பண்ணும்போது எங்கேயாவது ஒரு இடத்துல கூட நம்ம இந்த ஸ்டிச்சஸை யூஸ் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அதுக்கு நீங்கள் ப்ளவுஸ்க்கு போடுறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த மாதிரி ப்ராக்டிஸில் நல்ல ப்ராக்டிஸ் எடுத்தோம்னா ப்ளவுஸில் போடுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எப்படி நான் வந்து போன கிளாஸில் வந்து டிசைன், அதாவது ஃப்ளவர் லீஃப்லலாம் சொல்லி கொடுத்தனோ அதே மாதிரி இந்த வாட்டி சர்க்கிளில் வந்து நல்லா ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க. எவ்வளோ தூரம் ப்ராக்டிஸ் எடுத்துக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு நல்லது. உங்களுக்கு நீடில் ஹேண்டில் பண்ணுற ஆல் டைரெக்ஷனில் ஹேண்டில் பண்ணுறதும் உங்களுக்கு ஈஸியாக வரும். மீன்வைல் த்ரெட்டை வந்து நீங்கள் பிசுறு வராமல் எடுத்துகிட்டு வரணும். அந்த ப்ராக்டிஸும் கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் முடிச்சுட்டு என் நாட் கொடுத்துக்கிறேன். இந்த 2 சர்க்கிள்லையுமே நம்ம மெயின்டைன் பண்ணது என்னென்னா அந்த டிஸ்டன்ஸை ஈக்குவலாக எடுத்துகிட்டு போகணும், அவ்வளோதான். ஸோ இதில் வந்து நல்ல சர்க்கிள், அதாவது இந்த சின்ன சர்க்கிள் பெரிய சர்க்கிள்னு வரைஞ்சி நல்லா ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க. இப்போ 2ஐயுமே பாருங்கள், உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் புரியும். இந்த ஸ்டிச், அதாவது ஒரு டைப் 1 சர்க்கிள் ஸ்டிச்சுக்கும் டைப் 2க்குமே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் புரியும்.